ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜேஎஸ் ஹெர்பல்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் வறுக்கணும். முருங்கைக்கீரையில் வந்து நம்மளுக்கு இரும்பு சத்து, கால்சியம் சத்து, பொட்டாசியம் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம முருங்கைக்கீரை ரெகுலராக சமைச்சு சாப்பிட்றதுக்கு முடியாதவங்க முருங்கைக்கீரை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம தோசை, இட்லி பொடி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசைக்கு முருங்கைக்கீரை தோசை, முருங்கைக்கீரை சாதம் அந்த மாதிரி நம்ம தாளித்து சாப்பிடலாம். அதுக்காக தான் நம்ம பொடி ரெடி பண்ணுறோம். கடலைப்பருப்பும் நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுக்காக நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஆறணும். அடுத்தது நம்ம லைட்டாக வெள்ளை எள்ளு சேர்த்திக்கலாம். எள்ளில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப நல்லது கூட. எலும்பு வந்து கால்சியம் சத்து, எலும்புக்கான கால்சியம் சத்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். லைட்டாக எள்ளு வந்து வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இனி இதை இறத்துக்கலாம். மூடியில் தெரிச்சிடும். அடுத்து நம்ம கடலைமுத்து வறுக்கிறோம். கடலைமுத்து எதுக்காகனா நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதோட கடலைமுத்துல இப்போ கார்பன் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து நல்ல சத்து அதிகம் உள்ள பொருளும் குடிக்கும். நம்ம அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதோடனா நம்ம இஷ்டப்பட்ட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். மிளகா சேர்த்திக்கலாம். வரமிளகா லைட்டாக சூடானதையும் அதையும் ஒரு கட்டத்துக்கு மாற்றிட்டு நம்ம சீரகம், மிளகு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். வரமிளகா சூடாயிடுச்சு. மிளகு, சீரகம், பெருங்காயம் இதை நம்ம கலந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இதோடலாம் கொஞ்சம் கல்லுப்பும் கலந்து நம்ம வறுத்துக்கலாம். கல்லுப்புலையாக வறுக்கிறோம்னா நம்மளுக்கு பூச்சி கட்டாமல் இருக்கும். டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அடுத்து நம்ம பாத்திரத்தில் முருங்கைக்கீரையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதையே சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. முருங்கைக்கீரையோடனவே நம்ம கறி லீஃபும் சேர்த்துக்கலாம். பெஸ்ட் ஆகிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கலந்துக்கலாம். அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நம்ம முருங்கைக்கீரையை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சிலரெல்லாம் கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதுவே நம்ம பொடியாக ரெடி பண்ணி வச்சு அந்த பொடியை நம்ம தோசையில், தாளிக்கிற சாதத்தில், சாம்பாரில் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாம்பார் கூட செய்யலாம். இப்படி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அதுக்கான சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க கீரை சாப்பிட்றாங்கன்னு ஃபீலிங் இல்லாமல் நம்ம சாப்பிட வச்சிடலாம்.
கருவேப்பிலும் நல்லா வறுபடுதுங்கிறதுக்கான மனம் வர ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக நம்ம கையில் எடுத்தால் உடையிற அளவுக்கு வறுபடணும். கருக விடாமல் வறுத்து கரெக்டான பதத்தில் எடுக்கணும். கீரை எனக்கு கொஞ்சம் நேரம் வறுபடணும். நல்லா ப்ரௌன் ஆகாமல் நல்லா க்ரீனாகவும் இருக்கணும். அதே சமயம் நல்லா வறுபடவும் செய்யணும். இப்போ முருங்கைக்கீரை வறுபட்டுருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். கடலமுத்தில் ரோஸ்ட் பண்ணல, அதுலேருந்து தோலை நீக்கி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதோட ஒன்றா சேர்த்து அரைக்கிறதுக்காக. வறுபட்டாச்சு. இதெல்லாம் ஆறவும் செஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்சிக்கு மாற்றி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பயிர் வகைகளை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கீரையும் நம்ம கலந்துட்டோம். அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மசாலாவோடனா. இதை மிக்சிக்கு தட்டத்தில் மாற்றி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா 1 மந்த் வரைக்குமே நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். இதை நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் அவங்களுக்கு இதோட டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க அவங்கெல்லாம்.